வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஓடோ நாலேஜ் ஆப்பில் இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். நாலேஜ் ஆப்பில் கம்பெனிக்கான டாக்குமெண்ட்ஸ், பாலிசிஸ், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணி எம்ப்ளாய்க்கு ஈஸியாக ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓடோவில் நாலேஜ் ஆப்பில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ், ஈஸியாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாலேஜ் ஆப்பில் வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்து நான் நாலேஜ் ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த செக்ஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு லேட்டரில் சொல்கிறேன். ஸோ நான் நியூவாக மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங், இப்போ இது வந்து உங்களோட வேர்ட் ஃபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து உங்களோட நாலேஜ் ஆப்பும் இருக்கும். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஹெட்டிங் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சேல்ஸ் ஆர்டர் கிரியேஷன் அப்படின்ற மாதிரி ஹெட்டிங் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்ஸாக ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் இந்த ஜஸ்ட்டு பேக்ஸ்லாஷ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நான் புல்லட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். அது வந்து லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹெட்டிங், பேராகிராஃப், தென் புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் லிஸ்ட்டு, தென் வந்து இதில் டேபிள், லிங்க், இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய இது க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கம்பெனியில் சேல்ஸ் ப்ராசஸ் கைட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருந்தால் சேல்ஸ் டீம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு நாலேஜ் ஆப் பேஜ் க்ரியேட் பண்ணி இதில் ரைட் பண்ணிக்கலாம். நியூவாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணுறப்போ அவங்க இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி சேல்ஸ் ப்ராசஸ்க்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு சொன்னேன் இல்லையா, அதே பேக்ஸ்லாஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்றத நான் டைப் பண்ணேன். இங்கே மீடியா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் இருக்க இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுக்காகனா இப்போ வந்து சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் மட்டும் படித்தா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஈஸியாக அந்த ப்ராசஸ் வந்து புரியாது. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய இமேஜஸ், அதாவது ஸ்க்ரீன்ஷாட், வீடியோஸ், இந்த மாதிரி ஃப்ளோ டயக்ராம், தென் ப்ராடக்ட் இமேஜ், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரைனிங்க்கு பார்க்குறப்போ வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னா இன்டர்னல் பேஜ் லிங்கிங். நாலேஜ் ஆப்ல இருந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து லிங்க் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே ஒர்க் பாலிசி அப்படிங்கிற பேஜ்ல இருக்கேன். நான் இதை வந்து இங்கே கம்பெனி லீவ் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லீவ் பாலிசி அப்படிங்கிற பேஜ்குள்ளே போகும். ஸோ இது வந்து இப்போ 2 பேஜ் தான் இருக்குது. நீங்கள் ஏன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நீங்கள் நிறைய இந்த ஒர்க் பிளேஸில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம இந்த மாதிரி போய் தேடாமல் ஜஸ்ட் இங்கே வந்து கீழே வந்து லிங்க் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு வந்து போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டீம் கொலாபரேஷன். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா இப்போ நாலேஜ் ஆப் வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வந்து சேம் டாக்குமெண்ட்ஸை வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த ஒர்க் பாலிசி அப்படிங்கிறத வந்து எடிட் பண்ணுறேன், இல்லை வந்து சேல்ஸ் கொட்டேஷன், இந்த கொட்டேஷன் கிரியேஷனுக்கான ப்ராசஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணும் அப்படின்னா நான் இந்த ஃபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு யூசர் வந்து சேம் இதே ஓடோவில் வந்து வேறு யூசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் அவங்கள்ட்ட சேம் இமேஜஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இதே சேம் பேஜ் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இது எதுக்காகனா இப்போ எல்லாரும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்க்கணும்னு நீட் கிடையாது. ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சிலருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், இவங்களுக்கெல்லாம் விசிபிள் பண்ண தேவையில்லை, அதாவது விசிபிளாக இருக்க நீட் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து அது வந்து செக்யூரிட்டி, அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஹெச்ஆர் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹெச்ஆர் டீம் மட்டும் ஆக்சஸ் பண்ணால் போதும், அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்கணும். தென் வந்து டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் வந்து ஐடி டீமுக்கு மட்டும் விசிபிளாக இருந்தால் போதும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டீமுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆக்சஸ் ரைட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓடோ நாலேஜில் இருக்க மெயினாக இருக்க ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி செக்ஷன் கிரியேட் பண்ணுறது, தென் வந்து பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் இமேஜஸ் வந்து ஆர் வீடியோஸ் இது வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபர்தராக வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.